கண்ணியமானவர்களே, உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்தையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய, நம்மை மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாற்றக்கூடிய ஒரு நபியினுடைய வாழ்வில் பல அதிசயங்களை, பல நிகழ்ச்சிகளை நிறைவேற்றி கொடுத்த ஒரு அற்புதமான சின்ன ஒரு ஆயத்தை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆயத் மிகவும் சிறியது தான். ஆனால் இந்த ஆயத் கொடுக்கக்கூடிய பலன்களும் ரொம்ப பெருசு. எந்த அளவிற்கு அப்படின்னா, உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் தராத செல்வத்தை, பொருளாதாரத்தை, அரசாட்சியை, இன்னும் தங்கத்தை, வைடூரியத்தை, இன்னும் வெள்ளியை, இப்படி யாருக்குமே கொடுக்காத அல்லாஹ் ஒரே ஒரு ஆயத்தை ஓதுன ஒரு நபிக்கு அல்லாஹாலா எல்லாவற்றையும் கொடுத்தான். அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆயத்து என்ன? பணமே இல்லை, செல்வமே இல்லை, பண நெருக்கடியாக இருக்குது, பண பிரச்சனையாக இருக்குது. இந்த நேரத்தில் கூட எங்களிடத்தில் சகர் சாப்பிடுவதற்கு கூட, உணவு செய்வதற்கு பணம் இல்லை. இன்னும் என்னுடைய பிள்ளைகளை ஸ்கூலில் படிக்க வைப்பதற்கு என்கிட்ட பணம் இல்லை. என்னுடைய மகளை நிக்கா செய்து கொடுப்பதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை. என்னுடைய வீட்டுக்கு வாடகை கொடுக்க பணம் இல்லை. என்னுடைய நகையை வச்சுட்டோம், அந்த நகையை திரும்ப எடுப்பதற்கு எங்கள்கிட்ட பணம் இல்லை. இப்படி பணமே இல்லை, செல்வமே இல்லை, ஒரே கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒவ்வொருவரும் கட்டாயம் மோத வேண்டிய ஒரு அற்புதமான ஆயத். இந்த ஒரே ஒரு ஆயத்து போதும், உலகத்தினுடைய செல்வங்கள் அனைத்துமே அல்லாஹ் தஆலா உங்களுடைய காலடியில் வச்சிருவான். அப்படி தான் ஒரு நபிக்கு அல்லாஹ் தஆலா உலகத்தினுடைய செல்வங்கள், அரசாட்சி, பொருளாதாரம், இன்னும் தங்கம், வெள்ளி, இது எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுத்தான். அதற்கு காரணம் என்னென்னா, ஒரே ஒரு ஆயத், ஒரு சின்ன ஆயத். அந்த சின்ன ஆயத்தில் அவ்வளோ வேல்யூபிளான விஷயங்கள் இருக்குது. அல்லாஹ்விற்கு ரொம்பவும் பிடிச்ச ஆயத். அந்த ஒரு ஆயத்தை ஓதுவதனால அல்லாஹ் தஆலா அந்த ஒரு நபிக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டான். அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆயத்தையும் நாமும் நம்மினுடைய வாழ்வில் ஓத வேண்டும். இன்னும் உங்களுக்கு புரிவது போன்று சொல்லணும்னா, அல்லாஹ் எந்த அளவிற்கு அந்த ஒரு ஆயத்தை ஓதுன அந்த நபிக்கு பொருளாதாரத்தை கொடுத்தான் அப்படின்னா, ஒரு நபி, அந்த நபி தான் சுலைமான் அலைஹிவஸல்லம். அவங்க நபிமார்கள்லேயே ரொம்ப கோடீஸ்வரர், பணக்காரர்னா இந்த ஒரு நபி தான், சுலைமான் அலைஹிவஸல்லம். அவர்களினுடைய செல்வ மதிப்பு, அவர்களினுடைய பொருளாதார மதிப்பு எந்த அளவிற்குன்னா, அவர் நின்ன இடத்துலேருந்து கண்ணெட்டும் தூரம் வரையும் அவருடைய தான். எல்லாமே அல்லாஹ் தஆலா கொடுத்துருந்தான். மிகப்பெரிய கஜானா, அவரினுடைய கஜானா சாவிகளை மட்டுமே 70 ஊழியர்கள் தூக்கிட்டு போவாங்களாம். அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்தான். கஜானா சாவியை, கஜானானா அந்த தங்கம், இன்னும் இந்த வெள்ளி, இது போன்ற முக்கியமான பொருள்லாம் வச்சு வைப்பாங்கல்ல, அந்த ஒரு அறை, அந்த கஜானா சாவியை 70 பேர் தூக்கிட்டு போனாங்களாம். அப்போ எந்த அளவிற்கு பொருளாதாரம், எந்த அளவிற்கு செல்வம் இருந்திருக்கும் பாருங்கள். அந்த ஒரு நபி அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை மட்டும் கொடுக்காம இந்த ஒரு ஆயத்தை ஓதுனதுனால நிறைய பெனிஃபிட்ஸை கொடுத்தான். எப்படின்னா, பறவைகள், இன்னும் விலங்குகள், இன்னும் மற்ற உயிரினங்கள், கால்நடைகள் எல்லாவற்றையும் வசப்படுத்தி கொடுத்தான். எல்லாமே அவர்கள்ட்ட பேசும். அவங்க பேசுகிற பாஷை சுலைமான் நபிக்கு தெரியும். சுலைமான் நபி பேசுகிறதும் அந்த விலங்கினங்களுக்கு, அந்த உயிரினங்களுக்கு, இன்னும் அந்த கால்நடைகளுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு முஅஜிஸாவை அல்லாஹ் கொடுத்துருந்தான். இன்னும் ஜின்களை அல்லாஹ் தஆலா வசப்படுத்தி கொடுத்துருந்தான். இது எல்லாத்தையுமே கொடுத்ததற்கான காரணம் ஒரே ஒரு ஆயத், சிம்பிளான ஒரே ஒரு ஆயத். இந்த ஆயத்தை ஒரே மூச்சில் ஓதி முடிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரே ஆயத்துக்கு அல்லாஹ் தஆலா ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸை கொடுத்தான். அப்படி அந்த நபியினுடைய பொருளாதாரம் மதிப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய இளவரசி பல்கிஸ், இந்த ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்லேயே பதிவிடுறான். பல்கிஸ் அப்படிங்கிற ஒரு ராணி சுலைமான் அலைஹிவஸல்லம் அவர்களினுடைய அரசாங்கத்திற்கு அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி அவங்க அரண்மனைக்கு வருவதாக தகவல் கொடுக்குறாங்க. அப்போ சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்க அங்கே இருக்கக்கூடிய ஜின்கள், ஊழியர்கள் எல்லாத்தையுமே கேட்குறாங்க. அந்த ஒரு மன்னரினுடைய, அந்த ஒரு ராணியினுடைய, இளவரசியினுடைய அரண்மனையில் இல்லாத எல்லாமே நம்ம இடத்துல இருக்கணும். அவங்கள்ட்ட இருக்கிறது எதுவுமே நம்மள்ட்ட இருக்கக்கூடாது. அவர்கள் இதுவரையும் பார்த்திடாத எல்லாமே நம்மள்ட்ட இருக்கணும் அப்படின்னு கட்டளை இடுறாங்க. அப்போ ஒரு நபர், ஊழியர் பதில் சொல்கிறாங்க, நபி சுலைமானே, அந்த இளவரசியினுடைய வீட்டில், அந்த இளவரசியினுடைய அரண்மனையில் இது போன்ற கற்களால் அரண்மனை கட்டியிருக்க மாட்டாங்க, நல்ல ஒரு டிசைனாக கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க, என்ன பண்ணலாம், நம்ம அவர்களுக்கும் மேலே நல்ல டிசைனில் கற்களை பதிப்போம்,
நம்மினுடைய அரண்மனையில் அப்படின்னு பதிக்கிறாங்க. எப்படிப்பட்டது அப்படின்னா, அந்த பல்கிஸ் ராணி வர்றாங்க. வரும்பொழுது அவர்களினுடைய ஆடையை வந்து தூக்குறாங்க. எந்த அளவு இருக்குன்னா லைட்டாக காலுக்கு மேலே தூக்குறாங்க. ஏன் தூக்குனாங்க அப்படின்னா, தண்ணீர் கொட்டுவது போன்று இருக்குது, தண்ணீராக இருக்குது. அவர்களினுடைய அரண்மனை முழுக்க தண்ணீராக இருக்குது. ஆனால் தண்ணீர் கிடையாது, தண்ணீர் இருப்பது போன்ற ஒரு கல். அந்த ராணி என்ன பண்ணிடுறாங்க, என்ன நம்ம காலை வச்சுட்டோம், தண்ணீர் எதுவுமே நம்ம காலில் படலையே அப்படின்னு பார்க்குறாங்க. அது வந்து கற்கள், தண்ணீர் வருவது போன்ற பதிக்கப்பட்ட ஒரு கற்கள். இதை பார்த்துட்டு அந்த ஒரு ராணியை ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. பிறகு சுலைமான் நபி சொல்கிறாங்க, நம்மினுடைய சிம்மாசனம் ஒரு மாதிரியாக இருக்குது, வேறு சிம்மாசனம் வேணும். உலகத்தில் இதுவரையும் யார்கிட்டையுமே அந்த சிம்மாசனம் இல்லாத மாதிரி ஒரு அழகான வெறும் தங்கத்தால் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு சிம்மாசனம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. யார் கொண்டு வருவா? அப்போ ஒரு ஜின், இஃப்ரித் அப்படிங்கிற ஒரு ஜின்னு சுலைமான் நபிட்ட சொல்கிறாங்க, நபி சுலைமானே, நான் கொண்டு வர்றேன் உங்களுக்காண்டி, எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த சிம்மாசனத்திலேருந்து எழும்புவதற்கு முன்னாடி நான் கொண்டு வந்துடுவேன். இந்த ஒரு ஆயத்து குரானில் பதிவிடுறாங்க. அந்த ஒரு ஜின்னும் அதே போன்று சிம்மாசனத்தை கொண்டு வந்துடுது. பிறகு அந்த ராணி வர்றாங்க, பல்கிஸ்கிறவங்க வந்து அவர்களினுடைய அரண்மனையை சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்துட்டு நபி சுலைமான்கிட்ட சொல்கிறாங்க, சுலைமானே, உங்களினுடைய அரண்மனையை பார்ப்பதற்கு 2 கண்கள் பத்தாது, 1000 கண்கள் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1000 கண்கள் இருந்தால் தான் உங்களுடைய அரண்மனையை பார்க்க முடியும். அவ்வளவு அழகாக, அவ்வளவு செழிப்பாக இருக்குது உங்கள் அரண்மனையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஒரு செல்வத்தை, இவ்வளவு பொருளாதாரத்தை எப்படி நீங்கள் சம்பாதித்தீங்க, எப்படி நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க, உங்களுக்கு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்கும்போது நபி சுலைமான் சொல்கிறாங்க, இவ்வளவு பொருளாதாரம், இவ்வளவு செல்வம், இவ்வளவு தங்கம், வைடூரியம் எல்லாத்தையும் எனக்கு அல்லாஹ் கொடுத்ததுக்கான காரணம் என்னென்னா ஒரே ஒரு ஆயத்து. அந்த ஆயத்தின் காரணமாக நான் அல்லாஹ்விடத்தில் கேட்ட இந்த ஒரு ஆயத்தை ஓதி அல்லாஹ் தாலா இவ்வளவு விஷயங்களை எனக்கு கொடுத்துட்டான் அப்படின்னு நபி சுலைமான் சொல்கிறாங்க. அந்த ஒரு ஆயத்தை தான் நாமும் நம்மினுடைய வாழ்க்கையில் ஓதணும். இன்னும் இந்த ஒரு ஆயத்தை சுலைமான் நபிக்கு பின் வந்த எல்லா நபிமார்களும் ஒவ்வொரு நாளும் இந்த ஒரு ஆயத்தை ஓதிடுவாங்க. இன்னும் இன்றைக்கு இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் வரையும், இன்றைக்கு வரையும் பணக்காரர்கள் இருப்பாங்கள்ல, அந்த பணக்காரர்கள் எல்லாருடைய வீடுகளிலும் ஓதப்படக்கூடிய, இன்னும் ஓதாவிட்டாலும் எல்லாருடைய வீட்லேயுமே ஒரு ஃப்ரேம் போட்டு வச்சுக்கிடுவாங்க இந்த ஒரு ஆயத்தை. இந்த ஒரு ஆயத்தை பார்த்தாலே, இந்த ஒரு ஆயத்தை ஓதினாலே பரக்கத்து. இந்த ஒரு ஆயத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் தினம்தோறும் ஓதுங்க. ஒருவர் இந்த ஒரு ஆயத்தை ஒரு நாளைக்கு 40 தடவை ஓதுறாரோ அவரினுடைய மரணம் வரை அல்லாஹ் தாலா அவரினுடைய செல்வத்தில், அவரினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தாலா குறை ஏற்படுத்த மாட்டான். அவருக்கு வறுமையே இருக்காது. அவரினுடைய செல்வத்தில், ரிஸ்கில் அல்லாஹ் தாலா அதிகமான பரக்கத்தை தருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக கண்ணியமானவர்களே, செல்வமே இல்லை, பணமே இல்லை அப்படின்னு சிரமப்படுறீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆயத்து உங்களுக்கானது தான். இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து ஓத தொடங்குங்க. உங்களினுடைய வாழ்க்கை நாளையிலிருந்து மாறிக்கொண்டே இருக்கும். எந்த அளவிற்கு அப்படின்னா உங்களுக்கே ஒரு சிந்தனை ஏற்படும், இவ்வளவு காசெல்லாம் நம்ம கொடுத்துருக்கானே, இவ்வளவு பணத்தை கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் ஏற்படும். அந்த அளவிற்கு அல்லாஹ் தாலா செல்வத்தில், பணத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆயத் நபி சுலைமான் நபி ஓதிய அந்த ஆயத் என்ன அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், கால ரப்பி குஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதிம் மின் பாதி இன்னக அன்தல் வஹாப். இதனுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் தினம்தோறும் 41 முறை கட்டாயம் ஓதிவாங்க. கண்டிப்பாக யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவர்களுக்கு நபி சுலைமான் நபிக்கு எப்படி அல்லாஹ் தஆலா அரசாட்சியை, பொருளாதாரத்தை, செல்வத்தை கொடுத்தானோ அது போன்று அவர்களுக்கும் கொடுப்பானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.